ஆமீன். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே இணைந்திருக்கிறார்கள். வான்புறாவின் நேரத்திலே பாடல்களோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியருக்கு மதிய வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமென். இணைந்திருக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மதிய வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கே தெரியும், அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வாருங்கள் என்று நான் அழைக்கும் பொழுது அவர் அதிசயமாக அற்புதமாக என் மேல் வந்து அமர்ந்து ஆவியானவர் தாமே இது முழுமா இந்த நேரத்தை பொறுப்பெடுக்கும் வரை நான் அவரிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலனெண்ணில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா வேலப்பாடுத்தும் வரம் தாருமே வானவரனே வந்தாளுமே இந்நேரமே. ஆமென். ஆவியானவரே, ஒவ்வொரு முறையும் நான் அழைக்கும் பொழுது உங்களோட உண்மை நிமித்தம் உங்களுக்கு தெரியும் என் பலவீனம். நீங்கள் வந்து என்னை பலப்படுத்துறதுக்காக சோத்திரம். இந்த நாளும் இந்த நேரத்தை மூச்சுமாக நான் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பேசுறவர் நீங்கள் ஐயா, நான் அல்ல. ஆவியானவர் நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் ஆண்டவரை ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு செய்தியாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக நீங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடப்புறதுக்காக நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 1973 ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் செல்லமாக வளர்த்த எங்களோட பெட் டாக் ரெக்ஸி ஒரு வேனிலே அடிபட்டு எனக்கு முன்னாக வந்து விழுந்தது. நான் அதற்கு கொஞ்சம் தண்ணி நான் பெருக்கினேன். ஒரு பரிதாபமான பார்வை என்னை பார்த்து விட்டு அது இறந்து விட்டது. எனக்கு மிகவும் துக்கமாக, பிள்ளைகள் விளையாடுற பெட் டாக் நாங்கள் வளர்த்த நாள் மிகவும் கவலையாக இருந்த அந்த நாள் நாங்கள் உரும்பிராய்க்கு ஊழியமாக போய்விட்டோம். அடுத்த நாள் அக்டோபர் 6ஆம் தேதி 1973 நான் காலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வரத்தை அவருடைய கிருபையாக அவருடைய நாமத்தின் மகிமை கண்டு எனக்கு தந்தார். அந்த பாடல் தான் நான் இந்த நாள் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆல்மோஸ்ட் 53 years ago இந்த பாட்டு ஆண்டவர் எனக்கு தந்த முதலாக கொடுத்த பாட்டு. என் நேசரின் அன்பை நான் சொல்லுவேன், அந்தோ அவர் சத்தம் தோணி தேடுதே. என் நேசரின் அன்பை நான் இப்படி கூறுவேன். அன்பு, நான் பாவியா இருந்த வேளையிலே அவருடைய அன்பு என்னை தேடி வந்தது. உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி
தேடி வந்து என்னை மந்தையில் சேர்த்தீ. உலக தோட்டத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேடி வந்து என்னை மந்தையில் சேர்த்தீ. கருவில் என்னை கண்ட கருணாகரனே. இன்னும் நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே. நானும் அன்பை அறிந்திடவே பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாள் எல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாள் எல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுவேன் பாடிடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். இயேசுவின் அன்பை நான் பாடுவேன் பாடுவேன். இயேசுடைய அன்பை தான் நான் பாடிக்கொண்டே இருப்பேன். இந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்? நான் அவரை தேடாத வேளையிலே பாவியா இருந்த என்னை தேடி வந்த இந்த அன்பை நான் என்ன சொல்லுவேன்? அதான் என் நேசரின் அன்பை நான் என்ன சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? எனக்கு 1000 நாவு இருந்தாலும் சொல்ல முடியாது. எவ்வளவு நாட்கள் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அந்த அன்பை சொல்லிக்கொண்டே போகலாம். அவருக்கே கோடி கோடி சோத்திரம். இன்னும் நான் அதுல பாரு, என் நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன். அந்தோ அவர் சத்தம் தோணித்திருது. அவருடைய சத்தம் என்ற கைய காதிலே கேட்கு. அவர் அங்கே சொல்லுறார், உன் பாவங்களை நான் மன்னித்தேன் என்று சொல்றார். நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன். பாவியான என்னை தேடி வந்தாரே. அங்கே சங்கீதம் 32:1 தாவீது சொல்றான், இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாய்க்குவான். இப்ப ஆண்டவர் இங்க எனக்கு சொல்றார், இந்த முதலாவது சரணத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. பாவியான நேசரின் அன்பை நானின் சொல்லுவேன். பாவியான எந்தன் பாவங்களை பாங்காய் மன்னித்தேன் என்றார். தூயாதம் ஆவியே நான் நிறைத்தேன், தூய்மையாயிருக்கவே பணித்திட்டாரே. பாருங்க, அவர் சொல்றார், உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்தேன், உனக்கு நான் ஆவியை தருகிறேன், அந்த ஆவியினாலே நீ தூய்மையாயிரு, நீ உன்னை செப்பரேட் பண்ணி பிரித்து எனக்காக வாழு என்று சொல்லுகிறார். பாவியான என்னை மன்னித்தேன் என்று இவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 1:18 சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்ச போல் ஆகும் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவராலே மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இல்லை. இன்னும் 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அங்க எரேமியா 31:34 ஏசாயா 43:25 சொல்லப்படுகிறது, அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் தன்னுடைய இரத்தத்தால் எங்களை கழுவி அங்கே என் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் நினைக்க மாட்டாரா. இன்னும் மிக அழகாக சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 19b நம்முடைய அக்கிரமங்களை அவர் அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டார். பாருங்க, இவ்வளவு அருமையான ஆண்டவர். கல்வரை கருணை நாதா, என் பாவங்களை கழுவி நீரையும் தேரோ ரத்தத்தால், உந்த நன்மை நினைக்க நினைக்க எந்த உள்ளம் ஒரு குறையா, 1000 நாவுகள் போதாதையா. ஆமேன். 1000 நாவு போதாது. அவர் எப்படி எங்களை மன்னித்தார் என்று அவருடைய அன்பை சொல்வதற்கு. என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே, தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே,
அவர் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். பாருங்கோ, என் பாவங்களை அவர் மன்னித்தார், தன்னுடைய இரத்தத்தால் என்னை கழுவினார் என்று பாடுகிறேன். இன்னும் உலக வலையில் சிக்கியிருந்த என்னை விடுவித்து உமக்கென்று தெரிந்து கொண்டீரே. ஆவி என்னில் தங்க அபிஷேகம் தந்தீர். சித்தம் என்றும் செய்ய உமக்கே நான் சொந்தம். கருவில் என்னை கண்ட கருணாகரனே. பாத்தீங்களா, தூயதம் ஆவியினால் என்னை நிறைத்து நீ தூய்மையா இருக்க வேணும்னு எனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். 1972 நான் அதிகமா இதை சொல்லுவேன். ஏப்ரல் 2 நான் மறக்க முடியாத நாள். ஒரு ஈஸ்டர் சண்டே என் ஆண்டவர் என்னை தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணினார். எனக்கு நிறைவாக என்ன அபிஷேகம் பண்ணி அது ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்கு கொடுத்தார். ஆனவே அந்த நேரத்திலே நான் ஒன்றுமே நான் செய்யவில்லை. ஆனால் there was a deep in my heart, பெரிய ஒரு desire, ஒரு வாஞ்ச, நான் அபிஷேகம் பெற வேணும்னு ஒரு வாஞ்ச ஒன்றுதான் எனக்கு இருந்த அந்த குவாலிபிகேஷன். அது அவர் எவ்வளவு அருமையா என்ன ஆவினாலே என்ன நிறைத்தார். அந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய கையை என்னுடைய தொண்டையிலே வச்சு நான் உங்களுக்கு மட்டும் பாடுவேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா நான் அதுக்கு முதலாக சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருந்தேன். அப்ப நான் அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆண்டவர் என்ன கவனிச்சு கொண்டிருந்தார். அவருடைய கிருபையால நான் ஒரு ஃபிலிம் சாங் நான் முணுமுணுத்ததோ ஹம் பண்ணதே இல்லை. அதன் பின் தான் இந்த ரெக்ஸி அடிபட்டு அடுத்த நாள் 6th of October கர்த்தர் எனக்கு இந்த புதிய வரத்தை தந்து என்ன ரசித்தார். கர்த்தருக்கே மகிமை. அடுத்து சரணத்திலே நான் 2ஆம் சரணம். நேசரின் அன்பை நான் சொல்லுவேன், நிலையில்ல உலகத்தின் சிற்றின்பங்கள் நிலைத்திடவே மாட்டாதே. அருளுள்ள அழிவில்லா நித்திய ஜீவனாயே அள்ளி தருவேன் என்றழைக்கிறாரே. நிலையில்லா உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் நிலைத்து நிற்காது. அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் மத்தேயு 5:18, லூக் மத்தேயு 24:35, மார்க் 13:31 எல்லாரும் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அதுதான் கர்த்தருடைய வசனம் என்றென்றும் நிலைத்திருக்கும். வசனம் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாமே. பாருங்க, கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போகும், அது நிலை இல்லாத உலகம். அதைத்தான் எனக்கு ஆண்டவர் எனக்கு வெள்ளனவே சொல்லி போட்டார். இந்த உலகம் நிலை இல்லாதது, நீ இதற்குள்ள மாய்ந்து போகாது என்று அங்கே 1 யோவான் 2:15-17 மிகவும் அழகாக சொல்லுறார். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானது. இன்னும் அதிகமான அழகா சொல்லுறார். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆகவே அதான் எனக்கு சொல்ற, நீ இந்த உலகத்துக்குள்ளே நீ மாய்ஞ்சு போகாத. அது என்ன சொல்றது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் சொல்றது. உலகம் பெய் மாமிசமுதவாது போதுமே இயேசுவின் ஒன்றே உள்ளமே நீ அவர் வீடாய் என்றென்றும் வாழ்ந்திட தத்தம் செய்வார். இயேசுவே நான் உந்தன் அடிமை.
நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை, உம்மை விட மாட்டேன். இன்னும் 1 யோவான் சாரி 5:19 சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இப்ப உலகம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி எனிமி. சாத்தானுக்குள்ளான உலகம் கிடக்குது. எங்களுக்கு தெரியும் தானே உலகம் நடக்கிற பிரகாரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எனக்கு தெரியும். அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அதனபடியாத்தான் நான் ஆண்டவர் சொல்லுற, நாங்கள் தேவனால் உண்டாகினபடியினாலே உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது, ஆனபடியா நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இன்னும் ஜேம்ஸ் யாக்கோபு இன்னும் அழகா சொல்லுகிறார், 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கும் சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞர் சொல்லப்படுங்க. ரோமர் 12:2 இருக்கு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று நாங்கள் ஆண்டவருக்குத்தான் நாங்கள் பிரியமாய் நாங்கள் உலகத்தோடு ஓடக்கூடாது, அவருக்கு பிரியமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 7:31 சொல்லப்படுத உலகத்தின் வேஷம் கடந்து போர் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அடுத்து நாம் பார்க்கிறோம் 2வது சன்னத்தை பாடுகிறேன்னா, அழிவில்லா நித்திய ஜீவனையே அள்ளித்தருவேன் என்று அழைக்கிறாரு. அவர் கிள்ளித்தரையில அள்ளித்தர போறாராம். பாருங்க, அவ்வளவு அருமையான ஆண்டவர். அழிவில்லாத நித்திய ஜீவன், அது இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடு நாங்கள் நிலையான இல்ல நிரந்தரமான உறவு கொண்டிருத்தல். இது நாம் பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவிக்கிற வாழ்க்கையை சொல்லுகிறது. நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து நாங்கள் மீட்கப்பட்டு புது சிருஷ்டியாய் அவரோடைய வாழ்ந்து பொழுதுதான் எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். யோவான் 13:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆகவே நாங்கள் அறிவது, தேவனை பற்றி அறிய வேணும் என அவட வசனத்திலே நிலைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. நல்லவரே நல்லவரே நன்றி செலுத்த நாவு போதாதையா, நித்திய ஜீவனை தந்தவரே நீடோழி காலம் உம்முடனிருக்க, நீரில்லாலுமக்கு யாருண்டு இயேசுநாதா, நின்னடி பணிந்து சரண் போகுந்தேன். பாருங்க, நித்திய ஜீவன் எங்களுக்கு தருவார், தந்தவர். அவரோட நாங்க நீடோழி காலம் அவரோட வாழ வேணும் சொல்லி எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. இன்னும் போதுமே போதுமே இயேசுவின் அன்பு போதுமே, நித்திய ஜீவனை தந்தவரே நித்திய ஆவியால் நடத்துவீரே. ஆமேன். அவருடைய அன்பு போதும். அவர் நித்திய ஜீவனை தந்து தன்னுடைய நித்திய ஆவியை, அழியாத அந்த ஆவியினாலே எங்களை வழி நடத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாட்டிலே நான் பாடுகிறேன். அவரை அண்டிக் கொள்பவர்க்கு என்னாலும் மாறுதலே, அவரோடு ஜீவிப்பதே நித்திய ஜீவனாகும். அவரோடு வாழுவது, அவரோடு ஜீவிப்பதுதான் நித்திய ஜீவன். இது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ரோசஸ். நாங்கள் உலகத்திலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டதில இருந்து நாங்கள் கவனமாக நடக்க வேணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக. யோவான் 11:5-20 ஜான் 11:25-26 இயேசு சொல்லுகிறார், அங்க மாத்தாள் மரியாளுக்கு லாசரு இறந்த நேரத்திலே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவன் எவனோ
அவன் என்றென்றும் மரிப்பதில்லை என்று சொல்லி பாருங்க. ஜீசஸ் அப்ப எங்களுக்கு அவர்தான் நித்திய ஜீவனே, அழியாத ஜீவன். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம் வருக கை நான் காத்திருப்பேன். உம்முடன் வாழுவதே நித்திய ஜீவனாம், உம்மை போல் மாறுவதே என்ன பாக்கியம். சீக்கிரத்தில் வர போகும் யூதராஜ சிங்கம். அது சீக்கிரத்தில் ஆண்டவர் வர போறார். அவரோடு நாங்கள் வாழ வேணும், அவரோடு எடுக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்க வேணும். ஏன் அவர் சொல்றார், நான் நித்திய ஜீவனை உனக்கு நான் அள்ளி தருவேன் என்று சொல்லுறார். இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். அங்கே சொல்லுறார், ஆண்டவர் சொல்லுறார் 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியார். நாங்கள் அவருடைய இயேசுவிலே நாங்கள் வைத்த அந்த விசுவாசத்தை நாங்கள் தொடர்ந்து அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர வேண்டியவளாக இருக்கிறோம். அந்த ஜீவன் எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அது இயேசுவிலே இருக்கிற நாங்கள் அவரோடு ஐக்கியமா இருந்து அவரிலே நிலைத்து அந்த விசுவாசத்தை தொடங்கினது மட்டுமல்ல, கடைசி மட்டும் அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டியவராக இருக்கிறார். யோவான் 6:47 என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். டபுள் பாருங்க, திருப்பி திருப்பி சொல்றார். அதை சொல்றார், என்னிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு, என்ன விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். ஆகவே என்ன விசுவாசம் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும். ஆகவே எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது, வசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று. இன்னும் யோவான் 6:54 மிகவும் அருமையான காரியம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்கிறேன். இதுதான் அங்கே இயேசு வந்து சிறுசர்களுக்கு பானம் கடைசி போஜனத்திலே கொடுக்குற அப்பத்தையும் கொடுத்து ரத்தத்தின் அடையாளமாக ரசத்தையும் கொடுத்து சொல்லுகிற, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன். அது எல்லாவிட்டால் எங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. நாங்கள் அது கவனமாக இந்த கம்யூனியன் காரியத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் கவனமா அது நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் யோவான் 6:68 பேதுரு ஏதோ கேட்ட இடத்துல இயேசுவோட இருந்த ஒரு சம்பாஷணையில பேதுரு சொல்றான், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இன்னும் யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தி விளத்தில் அன்பு பாருங்க, தன் ஒரே குமாரனை தந்த அந்த அன்பு. என்னுடைய பாடல்கள் அதிகமான பாடல்கள் தேவனுடைய அன்பை பற்றி நான் பாடுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் தந்தது. இன்னும் யோவான் 3:36 குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான், விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. இந்த கிஃப்ட் இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். இந்த நித்திய ஜீவனுக்கு நாங்கள் அங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்றவர்களாகி அவருடைய ஆவி அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுள்ள அந்த விசுவாசத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது இந்த நித்திய ஜீவனை தான் சொல்றான், அழிவில்லாத நித்திய ஜீவனை நான் உனக்கு அள்ளி தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நாங்கள் இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் நித்திய ஜீவனை அடைகிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக, காலங்களை வீணாய் கழித்திடாதே, காலங்கள் பொல்லாதவை, அருளுள்ள நாட்களில் ஆத்துமாவை ஆதாயம் செய்யவே அழைக்கிறாரே. பாருங்க, காலங்களை வீணா கழித்திடாதே, காலங்கள் பொல்லாதவை. எங்களுக்கு தெரியும், இப்ப 53 வருஷங்களுக்கு முன்பதாகத்தான் ஆவியானவர் எனக்கு இந்த பாட்டு கொடுத்தார். அப்ப அந்த நேரத்துல இந்த காலங்களுக்கும் இப்ப இருக்கிற காலங்களுக்கும் உள்ள வித்தியாசம், பொல்லாத காலத்துல நாங்கள் இருக்கிறோம். அங்கே தாவீதும் 31:15 சொல்றான் சங்கீதத்திலே, என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது, என் காலங்கள் எல்லாம் கரத்தில் உண்டு, கர்த்தாவையும் சேத்தம் போல் நடத்தும் அல்லேலூயா.
அல்லேலுயா அல்லேலுயா என்று பாடிடுவேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், அன்பரையும் பாதம் பணிகேறனே. அல்லேலூயா. பாருங்க, காலங்கள் எங்கட காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே உண்டு. ஆனபடியினாலே நாங்கள் மிகவும் கவனமாகத்தான் இருக்கணும். இன்னும் 2 தீமோத்தேயு 3:1-6 அங்கே கடைசி காலங்கள் என்ன மாதிரி கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயுல பார்க்கிறோம். அங்கே கீழ்ப்படியாத ஜனம் 2 தீமோத்தேயு பார்க்கணும். அங்கே இருக்கு 2 தீமோத்தேயு 3:1-6. மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்பு செய்கிறவர்களாகவும் அகந்த உள்ளவர்களாய் தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறிவில்லாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகுது. இதெல்லாம் இந்த கடைசி காலத்துல பொல்லாங்கு இந்த காலத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள். ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டு விடும் காலமும் வரப்போகுது. அங்கே இடத்திலே சொல்லப்படுகிறது 2 தெசலோனிக்கேயர் என்று தான் நம்புறேன். 2 தெசலோனிக்கேயர் 7ஆம் வசனத்திலே அங்க சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே, அக்கிரமத்தின் இரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இது என்ன நடக்கிறது என்ற இதுல சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இப்பொழுது எங்களோட இருக்கிறபடினாலே இந்த எல்லாவற்றையும் நாங்கள் தாங்கிறதுக்கு இந்த காலத்திலே எங்களுக்கு அவர் உதவி செய்யறபடியினாலே நாங்கள் இந்த கிரேஸ், இட்ஸ் அ கிரேஸ் பீரியட். இப்ப எங்களுக்கு கிருபையின் காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆனபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆவியானவர் எடுபடுவர், அது நாங்களும் சபை எடுபடும். அதன் பின்பாக தான் அவன் தன்னுடைய கிரிய ஆன்டி கிரைஸ்ட் காரியத்தை தான் இங்க சொல்லப்படுகிறது. இப்பொழுது எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியினாலே இந்த எல்லாற்றிலும் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனபடியால் எங்களுக்கு என்ன தேவை? அவருடைய அபிஷேகம் அதிகமாக தேவை இருக்கிறது. அபிஷேகநாதரே அனல் மூட்டி எரித்திடுமே, ஆத்துமா பாரத்தோடு ஜபிக்க அளவில்லா அபிஷேகம் ஊற்றிடுவீர், அளவில்லா அபிஷேகம் ஊற்றிடுவீர். பரிசுத்த ஆவியானவரே. என்னென்றால் இங்க சொல்லுறார், இந்த காலங்கள் பொல்லாத காலங்கள். ஆனா அப்ப நீ இதை வீணா கழிக்காதே. இந்த உலகத்துல உள்ள சிற்றின்பங்கள் ஒன்று உனக்கு ஒரு நாளும் ஒரு சந்தோஷமோ சமாதானமோ தரப்போறது இல்லை. ஆகவே நீ காலங்களை, இது பொல்லாத காலத்தை வீணா கழிக்காதே. இந்த உனக்கு கிடைத்த இந்த கிரேஸ் பீரியட், அருளுள்ள நாட்கள் என்ன செய்யட்டாம்? ஆத்மாவை ஆதாயப்படுத்தபடி சொல்லுகிறார். ஆதாயம் செய்யற இதுக்குத்தான் என்னை அழைக்கிறார். பாருங்க என்னென்ன காரியத்துக்கு அழைக்கிறார் என்பதை என்னுடைய பாட்டு இது ஒரு சாட்சியாகவே இது இருக்கிறது. அங்கே 2, அதை நான் இப்ப சொன்னேன், 2 தெசலோனியர் 6-8 வசனங்கள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் எடுபட்டும் பின் காலம் மோசமா இருக்கும். ஆகவே நாங்கள் கவனமாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள், எனக்கு ஒரு பாட்டிலே, காட்டுண்டவர்காய் கண்ணீரோடஞ்சபித்து கபடுள்ள மனதையே கர்த்தன் பார்த்திருப்பி, எந்தையே நான் உம்மை மீட்பராய் இவர் காலிக்க உத்தம மார்க்கம் காட்டுமையா. உம்முடைய கிருபை தந்து எனக்கு உத்தம மார்க்கம் காட்டும் ஐயா. என்ன? இந்த கட்டுண்டவர்கள், பாவத்திலே இருக்கிறவர்கள், ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ விதமான வேதனைகள்ல இருக்கிறவர்கள், அதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்திலே வாண்டு அழைக்கிறார். இங்கே ஆனபடியால் நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் கட்டுண்டவர்களுக்காக நான் அவர்களை விடுவிக்கிறதுக்கு
நீர் அவர்களை ஜெபம் பண்ணி அவர்களுடைய கபடுள்ள மனதை உம்முடைய பக்கம் திருப்புவதற்கு எனக்கு கூட கிருபை வரம் தாருங்க ஐயாண்டுதான் நான் பாடுகிறேன். இனி 2 தீமோத்தேயு 4:2 பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்றார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடியா சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரீச். எங்களுக்கு ஆண்டவர் ரச்சித்து போட்டு சும்மா எங்களுக்கு இருக்க விடையில்லை. தினகரன் எப்பொழுதும் சொல்லுவார், நான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற வேணும், அழிந்து போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும், அவர்களுக்கு புத்தி சொல்லணும். சில நேரத்திலே அவர்கள் எங்களுக்கு எதிர்த்துந்தான் வருவார்கள், ஏன் அவர்கள் திருத்தும் பொழுது அவர்களுக்கு அது விளங்காது. ஆனால் அதுதான் அவர் சொல்றார் பவுலப்போஸ்தலனுக்கு, நீ பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு இவர்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொள். ஏனெனில் அழிவுக்கு போற ஒரு ஆத்மாவை நாங்கள் அழிவில இருந்து தப்புவது போல ஒரு பெரிய ஒரு காரியம். ஏனென்றால் ஒரு காலம் நாங்களும் அவரை அறியாத நேரத்திலே அக்கினிக்குத்தான் ஏதுவா இருந்தோம். ஆனால் அவருடைய கிருபையால் எங்களை ரட்சித்தார். ஆனா மற்றவர்களும் அழிவுக்கு விடாதபடிக்கு நாங்கள் அவர்களையும் நாங்கள் தப்பி வைக்க வேண்டியது எங்களுக்கு கொடுத்த ஒரு பாரம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம். அடுத்தது கடைசியாக நான் பாடுகிறேன் 4வது. வாயென்று உன்னையோ மலைக்கேறாரே, உள்ளபடியே நீ வா, புருஷேனில் எந்த உதிரம் சிந்தியே உன்னை ரட்சிக்கவே வந்தேன் என்றார். பாத்தீங்களா, இயேசு சொல்லுறார், வான்று அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? எல்லாரையும் அழைக்கிறார். மத்தேயு 11 எங்களுக்கு அதிகமாக இல்ல இருக்கும், எங்களுக்கு தெரியும் அந்த வசனம். மத்தேயு 11:20 இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரையும் தான் அழைக்கிறார். கிறிஸ்டியன்ஸ் இல்ல, உலகத்துல உள்ள எல்லாருக்காக தான் அவர் வந்தவர். அங்கே பிதாவிடம் இருந்தவர், இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தவர், எல்லாவற்றையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாயி எங்களுக்காக வந்தவர். சொல்லுறார், வா, அழைக்கிறார். நான் உனக்கு இளைப்பாறுதல். இங்கே உலகத்திலே ஜனம் ஓடி ஓடி திரியுது, அங்கு பாஞ்சு இங்க பாஞ்சு, அந்த ஒரு குருவி இடுக்க இடமில்லாமல் பாஞ்சு திரிகிறது போல எந்த இடத்துல எனக்கு சமாதானம் கிடைக்கும், எங்கே எனக்கு நான் என்ன செய்யலாம் என்று எங்கே திரிகிற நேரத்துல ஆண்டவர் சொல்ற, நீ ஒன்றுங்க கவலைப்படாத, நீ என்னட்டவா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க, எல்லாரையும் அழைக்கிற. இன்னும் அங்கே ஒரு யோவான் 7:37 சொல்லுற, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர். இன்னும் ஏசாயா 55:1 சொல்றார், தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். தாகமா இருக்கிறவர் எல்லாருக்கும் இந்த அழைப்பை அவர் கொடுக்கிறார். ஏனெனில் அவர் சொல்றார், அது வந்து இட் இஸ் ஃப்ரீ, இலவசமாத்தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. இந்த இன்விடேஷன்ல அக்செப்ட் பண்றவைக்கு இட்ஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். என்னென்ன ஆண்டவர் செய்கிறார்? எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார், எங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார், சமாதானம் தருகிறார், இப்படி எத்தனையோ காரியங்கள், ஆவிக்குரிய காரியம், எல்லா காரியங்களையும் தாரார். அவர் என்ன சொல்லுறார்? நீ வாண்டு கூப்பிடுறார், ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எங்களிடத்தால் அது இருக்கிறது. எல்லாரும் தாகம் என்று சொல்லும் பொழுது ஒரு வறட்சி, ஒரு விதமான சாட்டிஸ்பாக்சனும் இல்லை. என்னத்தை செய்ய போனாலும் ஒண்ணு சரி வராம, அப்படி ஒரு குழப்பமான அந்த நிலையில இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்ற, நீ வா, என்னிடத்திலே வா, பானம் பண்ணு, என்னுடைய நான் தரும் ஜீவ தண்ணீரை நீ குடி, உனக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி அவர் எங்களை அழைக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். இன்னும் ஏசாயா 45:22 பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு தான், கர்த்தர் தான் எங்களுக்கு இந்த ரட்சிப்பை தர, அதுக்குத்தான் அழைக்கிறேன். நீங்க வாருங்க, என்னிடத்திலே வந்து நான் ரட்சிப்பை தருவேன் என்று அழைக்கிறேன். இந்த அழைப்பு உள்ளபடியே நீ வா. நான் பார்வை சொல்றேன், இந்த பாட்டில சொல்றேன், வா என்று நான் உன்னை அழைக்கிறேன், நீ உள்ளபடி வா. சில பேர் சொல்லுவேன், ஐயோ நான் பாவி, என்ன மாதிரி நான் ஆண்டவரிடத்தை போக முடியும் என்று. அவர் பாவிகளுக்காகத்தான் வந்தவர். ஒருவேளை உன்னுடைய சிந்தனையில நீ பாவம் செய்யலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு அந்தரங்க பாவமா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை அறிகிறபடினாலே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, இருக்கிறபடியே வாழ்ந்துதான் சொல்ற. நீ அங்க உன்னை சுத்தப்படுத்துறது ஒன்றுமில்லை,
அது அவர வசனம்தான் எங்களை சுத்தம் பண்ணி ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவர் சொல்ற, நீ உள்ளபடியே வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன், அங்க சிலுவையிலே நான் உனக்காக ரத்தம் சிந்தினதை நீ அறிவாயா? அவர் கேட்கிற, நீ வா. இந்த நான் வந்தது பாவிகளை ரட்சிக்கத்தான் நான் வந்தேன், நீதிமான்களுக்காக நான் வரவில்லை என்று அருமையாக சொல்லுற. லூக்கா 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புறதுக்காக, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புறதுக்காக அழைக்கிறார். அவருடைய வசனத்தை கேட்டு, அவருடைய செய்தியை கேட்டு, பாடல்களை கேட்டு மனம் திரும்பலாம். அப்படித்தான் வெவ்வேறு விதமாக ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஆனா அவர் இங்கே சொல்லுற, நீ வா, இருக்கிற விதமா நீ வா, நான் உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி உன்னை மீண்டேன்னு சொல்றார். வா என்று உன்னையோ மழைக்கிறாரே, உள்ள பாடியே நீ வா, குருசேனேல் எந்தன் உதிரம் சிந்தியே உன்னை ரட்சிக்கவே வந்தேன் என்றார். அங்கே சகையுண்ட காரியம் எங்களுக்கு தெரியும். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன். ஏன் அவன் வசூலிச்சவன், பணம், அவன் பாவியாத்தான் இருந்தவன். ஆனா அந்த நேரத்துல இயேசு அங்கே வந்து, அங்கே லூக்கா 19:10 சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் ரட்சிப்பு ஆண்டவரை நீதிமான்களை அல்ல பாவிகளுக்குத்தான் அவர் வந்தவர். அங்க இவங்கள் வந்து பரிசேயர் எல்லாரும் அங்க வந்து சொல்லுறாங்க, என்ன இவர் உங்களோட போதையார் போய் பாவியலோட எல்லாம் போஜனம் பண்றாரு. அது போல அவர் சொல்றார், நான் பாவிகளுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். குருசினில் எந்த உதிரம் சிந்தியே உன்னை ரட்சிக்க வந்தேன். எனக்கும் ஒரு பாடல் இல்லையா, சிலுவை மரத்தில் தொங்கிய இயேசுவே என் பாவங்கள் துக்கங்கள் சுமந்தீரே, ரத்தத்தாலே என்னை கழுவி பிள்ளையாக மாற்றே நீரே, என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே, நீர் எனக்காக மரித்தீரே, நான் உமக்கு என்ன செய்தேன், நான் என்ன செய்தேன், சிலுவையிலே அறையும் என்று சொல்லித்தானே நாங்கள் திரும்பி திரும்பி நாங்கள் பாவத்தை செய்து ஆண்டவரை வேதனை படுத்துகிறோம். அவர் எங்களுக்காக, ஐயோ அங்க ஏசாயா 52 எந்த ஐயோ ஒருவர் வடிவாத விளங்கப்படுத்துற ஒரு உருவம் கூட இல்லையாமே, எல்லாம் சுருண்டு போய் ஒன்று மேலும் எல்லாம் என்னதோ பார்க்கவே ஒருத்தராலும் பார்க்க முடியாத ஒரு நிலைமையா இருந்திருக்கிறாரே. எனக்கா உங்களுக்கா அந்த ரத்தத்தை சிந்தி எங்களை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். ஆகவேதான் எனக்கு கடைசியிலே ஒரு இன்விடேஷன் எல்லாருக்கும் என்ற பாடல் கூட சொல்லுறார், வா என்று அவர் அழைக்கிறேன் என்றதை சொல்லுகிறார். இது 53 வருஷங்களுக்கு முன்பாகத்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். இது இயேசு பிதாவுக்கு சமமாயிருந்த பொழுதும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிலிப்பியர் 2:6 அவர் சிலுவையின் மரண வரையும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அங்க சிலுவையிலே மரித்து அவருடைய இரத்தத்தால் எங்களை ரட்சித்தார். இன்றைக்கும் அந்த ரட்சிப்புக்குள்ளான் அழைக்கிறார். அங்க எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார், அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது, அன்பெனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை, அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது, அன்பரின் அன்பை நான் பாடிடுவேன், அன்பரின் அன்பை நான் பாடிடுவேன், என்னை தேடி வந்த அன்பை போற்றிடுவேன், நாடிடுவேன் நான் மகிழ்ந்திடுவேன், அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியதோ, இயேசுவின் அன்பு என்றும் மாறிடாதே, அவர் அன்பினாலும் அறிய முடியும், அன்பரின் அன்பு ஆச்சரியம்,
அதே நிரகசியம் அவரே அறிவார். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. சினமடையாது தீங்கு நினையாது. சகலமும் நம்பும் சகலமும் சகிக்கும். அன்பு ஒளியாது நிலைத்திருக்கும். அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது. பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளமும் அன்பால் நிரப்பிவிடும். உம்மை போல் என்னை மாற்றிவிடும். சித்தம் போல் என்னை நடத்திடுவே. அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது. பாத்தீங்களா அந்த அன்பு? இந்த அன்பால் ஆண்டவரை நாங்கள் கேட்க வேணும். ஆவியானவரே என்னை உம்முடைய அன்பால் நிரப்புங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் டு பி லைக் யூ. உம்மை போல நான் அன்புள்ளவளா இருந்து இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஆத்ம பாரத்தோடு ஜபிக்க என்னுடைய அன்பை ஊற்றுங்கொண்டு நாங்கள் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கும் ஆண்டவர் இந்த அன்பை எனக்கு உள்ளத்திலே ஊற்றினார். ஆனபடியினால் தான் ஒரு நாள் பாட்டும் தந்தார், எந்த உள்ளம் பொங்குடுதே என் நேசரின் அன்பதினால் என்று சொல்லி. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் அவருடைய அன்பை நாங்கள் அவருடைய கேட்டு பெற்றுக்கொள்ள வேணும். இந்த பாட்டிலே இந்த 53 வருஷங்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ற, என்னை அழைத்து சொல்றேன், உண்ட பாவத்தை நான் மன்னித்துட்டேனே, உன்னே பரிசுத்தமா இருக்க நான் உனக்கு என் ஆவிய தந்திருக்கிறேனே, நான் உன்னை நீ பிரிந்திரு, இந்த உலகத்தில இருந்து நீ பிரிந்து வாழு, நான் உனக்கு ஆவிய தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அன்னும் எனக்கு சொல்லுறார், இந்த உலகம் அழிந்து போம், நிலை இல்லாதது. ஆனபடியா நீ அதை கவனிக்காத, நிலை இல்லாத உலகத்துக்குள்ள நீ போகாத. அந்த வேஷம் கடந்து போய்விடும். நீ எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நான் உனக்கு நித்திய ஜீவனை அள்ளித் தருவேன் என்று அழைக்கிறார். அவ்வளவு அருமையான ஆண்டவர். இன்னும் ஆத்ம பாரம் செய்யும்படியும் எனக்கு சொல்லுகிறார். கடைசியாக எனக்கு கொடுத்த அழைப்பு மாத்திரமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவரும் நீங்கள் இயேசு அறியாதிருந்தால் உங்களுக்கும் ஒரு அன்பான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வா என்று உன்னையும் அழைக்கிறாரே, நீ இருக்கிறபடியே நீ வா என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கே மகிமை. எனக்கு ஆண்டவருடைய அந்த சத்தம் அந்த நாளிலே அக்டோபர் 6, 1973, ஆல்மோஸ்ட் 53 years ago, அந்த சத்தம் நீ வா என்று சொல்லி எனக்கு அழைக்கிற பாவத்தை மன்னித்தேன். இவ்வளவு அருமையான ஒரு காரியம். கர்த்தருக்கே மகிமை. இனிமே இந்த நாளும் அந்த தீம் சாங் நான் உங்களோட அந்த பாட்டு அந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த பாட்டையும் பாடி நான் என் செய்தியை முடிவுக்கு கொண்டு வருவேன். கர்த்தருக்கே மகிமை. என் நேசரின் அன்பை நான் சொல்லுவேன், அந்தோ அவர் சத்தம் துணி தேடுதே. பாவியான எந்தன் பாவங்களை பாங்காய் மன்னித்தேன் என்றார். தூயதன் ஆவியே நான் நிறைத்தேன், தூய்மையாயிருக்கவே பணித்தேட்டாரே. நேசரின் அன்பை நான் சொல்லுவேன். நிலையில்லா உலகத்தின் சிற்றின்பங்கள் நிலைத்திடவே மாட்டாதே. அழிவில்லா நித்திய ஜீவனாயே அள்ளித்தருவேன் என்றழைக்கிறாரே. நேசரின் அன்பை நான் சொல்லுவேன். காலங்களை வீணாய் கழித்திடாதே, காலங்கள் பொல்லாதவை. அருளுள்ள நாட்களில் ஆத்துமாவை ஆதாயம் செய்யவே அழைக்கிறாரே. நேசரின் அன்பை நான் சொல்லுவேன். வாயென்று உன்னையும் அழைக்கிறாரே, உள்ளபடியே நீ வா.
குருசேனில் எந்தன் உதிரம் சிந்தியே உன்னை ரட்சிக்கவே வந்தேனென்றார். என் நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன், அந்தோ அவர் சத்தம் தோணி தேடுதே. இந்த நாளிலும் ஆண்டவர் உன்னை அழைக்கிற சத்தம் உன் காதலே உழட்டும். அன்று எனக்கு அந்த சத்தம் கேட்டதினாலே நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் அவருக்காக மட்டும்தான் வாழுவேன் என்று. எனக்கு ஒரு அருமையான கணவரை ஆண்டவர் கொடுத்தபடினாலே ஒரு விதமான நான் என்னுடைய நகைகளை கழுத்தின பொழுதோ, நான் வெள்ள சாரி கொடுத்த பொழுதோ ஒரு விதமான தடையும் இல்லை. நாங்கள் இருவருமா சேர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் 2 பேரா சேர்ந்து ஜெபிக்க கொடுத்தார். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். இந்த பாட்டுக்கு நான் அவருடைய அழைப்புக்கு நான் கீழ்ப்படிந்து அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்ததினாலே இவ்வளவு காலம் 53 வருஷங்களா போய் இந்த பாட்டு வந்து என்னுடைய ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கு எச்சரித்து கொண்டிருக்கிற நிலையில்லாத உலகத்தை பாராத காலங்கள் பொல்லாதது எல்லாவற்றிலும் ஆத்மாவை ஆதாயம் செய்ய என்று சொல்லி இந்த ஊழியத்தையும் எனக்கு தந்ததுக்காக கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இம்மானுவேல்லாம் என்னோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. இன்னும் அந்த எனக்கு ஒரு பாட்டில என்னை நான் வெறுத்து என் சிலுவை எடுத்து தினமுமை பின்பற்றி உந்தனடி பணிந்து எந்தையே நான் உம்மை மீட்பராய்வர் காலேக்க நின் கிருபை வரும் தாரோமையா. தேவனேயோமக்கு ஊழியம் செய்ய உம்மருள் தர வேண்டும். தேவா உண்மையாயுமக்கு ஊழியம் செய்ய உத்தமனே வரம் தாரோமையா. தேவனேயோமக்கு ஊழியம் செய்ய தேவா. ஆம் இயேசு சுவாமி, எனக்கு இவ்வளவு காலமும் உமக்கு உத்தமமா ஊழியம் செய்ய எனக்கு 20 உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் ஆண்டவரை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இன்னும் அறியாவிட்டால் வாட் a precious gift ஆண்டவரை ஃப்ரீயா தானே தாரண்டு அழைக்கிறீங்க. இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேணும் என்று ஆண்டவரை அழைக்கிற அந்த அழைப்புக்கு நீங்கள் ஆண்டவரே இடம் கொடுங்கோ. யூ வில் நெவர் ரிக்ரெட். நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன் அவரோடு என்றென்றும் ஜீவிக்கத்தக்கதான நித்திய ஜீவனை தருவேன் என்று அள்ளி தருவேன் என்று அழைக்கிறார். எனக்கு தந்த அழைப்பு உங்களுக்கும் இருக்குது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாளும் இயேசுவே எப்படியோ இந்த செய்தியை கொடுக்க நீர் எனக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. என்னோடு நீர் எப்பொழுதும் கூட இருக்கிறீர் என்று எனக்கு ஆண்டவரை நிரூபித்து இந்த நாளும் எனக்கு உதவி செய்தீர். இந்த சங்கமத்துக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன். நீர் தந்த ஆண்டவரே எனக்கு தந்த தாளந்துகளையும் ஆண்டவரே நீ தந்த ஊழியத்தை குறித்தும் எல்லாவற்றையும் இந்த சங்கமத்தோடு பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல நேரம் நீர் தந்ததுக்காக ஆண்டவரே இந்த பிரதர் லெஸ்லி ரீட்டா குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே நான் ஒவ்வொருதாக எனக்கு தெரிஞ்ச எல்லாருடைய பேரும் சொல்லித்தான் ஜெபித்தேன். அவர்களுக்கும் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் உங்களை அறியாத ஜனம் இருந்தால் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் உம்மண்டவர கிருபை கொடுங்க. ஆவியானவர் தாமே இதை செய்ய போறதுக்காக நான் உண்மை சோத்திரித்து இந்த நாளும் எனக்கு உடைய கிருபை இரக்கம் தந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த நேரத்தை நீர் எனக்கு தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோத்திருக்கிறேன். துதி கனம் மகிமை எல்லாமே இயேசு ராஜாவுக்கு. All honor and glory is yours in the matchless name of Jesus. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 இயேசு சுவாமி. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான
சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். Thank you, Jesus. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வான்பராவின் நேரத்திலே பாடல்களோடு துதிகளோடு ஜெபங்களோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்னொரு இணைப்பிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோமா. காட் பிளஸ். ஆமேன். God bless. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்பராவின் நேரத்திலே துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகள் கூடாக வேத வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன்